Hi students, good morning. Today we are going to see patterns. Patterns நம்ம என்ன கண்ணு நேற்று பார்த்தோம், symmetrical patterns பார்த்தோம், and then பார்த்தீங்கன்னா complete the patterns shapes கொடுத்துருப்பாங்க, அதோட continue பார்த்தோம். அம்மாவா கண்ணு இன்னைக்கு நம்ம அடுத்த exercise பார்க்கலாம்டா. exercise 3.3 பார்க்கலாமா கண்ணு, fill in the blanks. ஓகேவா, பார்த்தீங்கன்னா நம்பர்ஸுமே ஷேப்ஸ், பர்டன்ஸ் இன் ஜாமெண்ட்ரி, பர்டன்ஸ் இன் நம்பர்ஸுமே இருக்குங்கன்னு. நம்பர்ஸ் நம்ம எப்படி கண்டினியூ பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் டிஃப்ரென்ஸ் பாரு. ஓகேவா, அந்த டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க ஆட் பண்ணியிருக்காங்களா சப்ராக்ட் பண்ணியிருக்காங்களா, அசெண்டிங் ஆர்டரில் போகுதா டிசெண்டிங் ஆர்டரில் போகுதா, சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர்னால் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்க, அதே பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர்னால் மைனஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அந்த டிஃப்ரென்ஸ் நாம் பார்க்கணும். சரியா, பார்க்கலாமா? இப்போ பாரு, 1க்கும் 7க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்க்கலாமா? 7 - 1 போடலாமா? அப்போ என்ன அது 6. அப்போ 1ஓட எதை ஆட் பண்ணியிருக்காங்க, 6 ஆட் பண்ணால் நம்மளுக்கு 7. 7ஓட 6 ஆட் பண்ணிக்கன்னு என்ன வருதுன்னு பார்க்கலாம். எஸ், 13 வந்துருச்சா? அப்போ 13ஓட 6 ஆட் பண்ணு, 19 வந்துருச்சாடா? அப்போ 19ஓட 6 ஆட் பண்ணால் என்னது கண்ணு? எஸ், 25. இப்போ இந்த பேட்டர்னில் என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா +6. ஓகேவா, ஒவ்வொரு நம்பரோடையும் +6 ஆட் பண்ணியிருக்காங்க கண்டினியூ. அதே 25ஓட 6 ஆட் பண்ணுங்கள், என்ன வரும்? 31. எஸ், அதே 31ஓட 6 ஆட் பண்ணுங்கள், 37. அண்ட் தென் 37ஓட 6 ஆட் பண்ணுங்கள், 43. அவ்வளோதான், we get the answer. அப்போ ஒரு நம்பரோடு கம்பேர் பண்ணி பாருங்கள். அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா டிசெண்டிங், சின்ன நம்பர்லேருந்து பெரிய நம்பர் ஆகிட்டே இருக்குன்னு அசெண்டிங் ஆர்டரில் போயிட்டே இருக்குது கண்ணு. அசெண்டிங் ஆர்டர் டிசெண்டிங் ஆர்டரான்னு பாருங்கள். அசெண்டிங் ஆர்டர், அப்போ அசெண்டிங் ஆர்டர்னால் ஆட் பண்ணிகிட்டே இருப்பாங்கன்னு அர்த்தம். சரியா, ஓகேவா, நெக்ஸ்ட் டைம் போகலாமா? நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்வோர்டு ஏரோ மார்க் இருக்குது, அடுத்தது ரைட் சைடு இருக்குது, அடுத்தது டவுன்வோர்டு ஏரோ மார்க். இப்போ எந்த சைடு இல்லை கண்ணு? எஸ், லெஃப்ட் சைடு இல்லை, ஸோ லெஃப்ட் சைடு ட்ரா பண்ணிட்டேன். ஓகேவா, எகைன் மறுபடியும் அப்வோர்டு, அடுத்தது ரைட் சைடு டவுன்வோர்டு. டேஷ் கொடுக்கல, நம்ம வேணால் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். என்னது? ரைட் சைடு டவுன்வோர்டு அண்ட் தென் லெஃப்ட் சைடு. ஓகேவா கண்ணு, 4 சைட்ஸ் இருக்குல்ல? எஸ், ஓகே. அண்ட் தென் பாரு, அடுத்து ஒரு ஸ்கொயரில் கொடுத்து ஸ்கொயரில் ஒரு குவாட்ரன் மட்டும் கலரிங் பண்ணாமல் இருக்குது, அது எந்த சைடு இருக்குதுன்னு பார். சரியா, அதே மாதிரி இந்த 2 சைடும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணி அதை 4ஆக டிவைட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு நான் அந்த 4ஆக டிவைட் பண்ணி எத்தனை சைடு அவங்க கொடுத்துருக்காங்க டிக் பண்ண போகிறேன். இந்த சைடு அவன் கொடுத்துட்டான், அண்ட் தென் இந்த கார்னரும் கொடுத்துட்டான், இந்த கார்னரும் அவன் இல்லாமல் கொடுத்துட்டான். இப்போ நம்மளுக்கு இந்த பாக்ஸ் தான் இல்லை. அப்போ மறுபடியும் ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணுறேன். இந்த சைடாக எம்டி சைடாக விட்டுட்டு மீதி சைட்ஸ்லாம் கலர் பண்ணுறேன். ஓகே, இப்போ 4 கார்னர்ஸ் 4 குவாட்ரண்ட்டும் கம்ப்ளீட் ஆகிடுச்சா? நெக்ஸ்ட் அகைன் இதே ஒரு ஷேப் தாங்கன்னு வரும். ஓகேம்மா, நெக்ஸ்ட்டு ரொம்ப ஈஸி கண்ணு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னாடா 5, 10, 15, 20 எந்த டேபிள் எழுதியிருக்காங்க? 5 டேபிள்ஸ் எழுதியிருக்காங்களா? 5, 10, 15, 20. அடுத்தது என்ன பண்ணலாம்? 25. 5 ஆட் பண்ணியும் சொல்லலாம், டேபிள்ஸும் சொல்லலாம். அப்போ 25 + 5 30, 30 + 5 35. ஓகேவா கண்ணு, நெக்ஸ்ட்டு பாடுறா, கொஞ்சம் ஹார்டாக கொடுத்துருக்கான் பாரு. இப்போ நான் எப்படி ரைட் பண்ணியிருக்கேன் பாரு. இந்த நம்பர்லேருந்து, இந்த பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பரை மைனஸ் பண்ணால் நமக்கு என்ன கண்ணு கிடைக்கிது? -7 கிடைக்குது. மைனஸ் பண்ணியிருக்காங்கடா, 7ஆல் மைனஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்த நம்பர் பார்த்தீங்கன்னா 6 ஆட் பண்ணியிருக்காங்க. சரியா, அந்த நம்பர்ஸ் அப்படியே 7லேருந்து கொண்டு வந்துருக்குறாங்க. ஃபஸ்ட்டு நம்பரோட மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் அல்டர்னேட்டிவாக பண்ணியிருக்காங்க கண்ணு. ஓகேவா, 12லேருந்து 5 மைனஸ் பண்ணியிருக்காங்க. 5லேருந்து 11க்கு ஆட் பண்ணியிருக்காங்க. 5 + 6 11. அடுத்தது 5ங்கிற நம்பரை மைனஸ் பண்ணியிருக்காங்க. 6 மறுபடியும் 6ஓட 4 ஆட் பண்ணியிருக்காங்க. 10ஓட -3 பண்ணியிருக்காங்களா? 7. அண்ட் தென் 7ஓட 2 ஆட் பண்ணியிருக்காங்க. 9ஓட நாம் ரைட் பண்ணி வச்சுக்கணும் 9. அப்போ 9ஓட இப்போ ப்ளஸ் பண்ணியாச்சு, அடுத்தது மைனஸ் தான் பண்ணணும் அடுத்த நம்பரோட. அப்போ 9 - 1 8. 8க்கு அப்புறம் ஆட் பண்ணுங்கன்னு 0, -1க்கு அப்புறம் 0, அப்போ 8. ஓகேவா, நீ இப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோ. எப்படி பாரு, நான் ரைட் பண்ணுறேன். இங்கே 7, 6, 5, 4, 3, 2, 1, 0. அல்டர்னேட்டிவாக ஃபஸ்ட்டு மைனஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஓகேவா கண்ணு, இது ரைட் பண்ணியாச்சா? எஸ், நெக்ஸ்ட்டு பார்ப்போமா. ஒரு ட்ரையாங்கிளும் ஒரு சர்க்கிளும் இருக்குண்டா. சர்க்கிளுக்குள்ள ட்ரையாங்கிள், ட்ரையாங்கிளுக்குள்ள சர்க்கிள், சர்க்கிளுக்குள்ள ட்ரையாங்கிள். அடுத்தது என்ன வரும்?
எஸ் ட்ரையாங்கிளுக்குள்ள சர்க்கிள் கலர் நீ பண்ணிக்கோ. அடுத்தது சர்க்கிளுக்குள்ள ட்ரையாங்கிள். ஓகேவா, அதே பட்டன் ட்ரா பண்ணியாச்சா? எஸ். நெக்ஸ்ட்டு பாடுறா, ஒரு சர்க்கிளுக்குள்ள ஒரு ரெக்டாங்கிள் இருக்குது. ஓகேவா, இந்த ரெக்டாங்கிள் பார்த்தீங்கன்னா ஹரிசாண்டலாக இருக்குது. இந்த ரெக்டாங்கிளுக்கு வந்து சர்க்கிளுக்குள்ளே ரெக்டாங்கிள் வெர்டிக்கலாக இருக்குது. ஓகேவா, சர்க்கிள் ஹரிசாண்டல். அடுத்து என்ன வரும்? சர்க்கிள் வெர்டிக்கல். நெக்ஸ்ட்டு சர்க்கிள் ஹரிசாண்டல். நீ கலர் பண்ணிக்கோங்கன்னு. ஓகேவா, ஒரு சர்க்கிளை 4 குவாட்ரண்ட்டாக பிரிச்சுருக்குறாங்க. ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் ட்ரா கலர் பண்ணியாச்சு. அடுத்து 2 குவாட்ரண்ட், அடுத்து 3 குவாட்ரண்ட். அடுத்தது எத்தனை குவாட்ரண்ட்னு கலர் பண்ணணும்? எஸ், 4 குவாட்ரண்ட்டுமே கலர் பண்ணணும். ஓகேவா, அடுத்தது ஒரே ஒரு குவாட்ரண்ட் மட்டும் கலர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரியே ஃபாலோ பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு 4 ஒரே மாதிரி, அடுத்தது அகைன் கண்டினியூ பண்ணுறோம். ஓகேவா, நெக்ஸ்ட்டு பார்க்கலாமாடா? எஸ், ட்ரையாங்கிள், ஸ்கொயர், பென்டகான். ட்ரையாங்கிள், ஸ்கொயர், எகைன் என்ன கண்ணு வரும்? எஸ், பென்டகான். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ட்ரையாங்கிள், அடுத்து ஸ்கொயர், பென்டகான் போட்டு இருக்கலாங்கன்னு. நெக்ஸ்ட்டு பாரு, நெக்ஸ்ட்டு பாருக்கன்னு ஒரு ரெக்டாங்கிளை 9 பார்ட்ஸாக டிவைட் பண்ணியிருக்காங்க கண்ணு. ஃபஸ்ட்டு 3 பார்ட்ஸ் கலர் பண்ணிட்டாங்க. அடுத்து 6 பார்ட்ஸ் கலர் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் 9 பார்ட்ஸ் கலர் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம்? 3 பார்ட்ஸ் கலர் பண்ணலாம்டா, க்ரீன் கலர். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு 6 பார்ட்ஸ் கலர் பண்ணலாம். ஓகேவா, இதுதான் நீ பேர்டன். அவங்க கொடுத்துக்கிற பேர்டன்ஸ் என்ன அரேஞ்ச்மெண்ட்டில் இருக்குதுன்னு பாரு. அதுக்கு தகுந்த மாதிரி நெக்ஸ்ட் கம்ப்ளீட் பண்ணேன். ஓகேவா, ஒரு நம்பருக்கும் இன்னொரு நம்பருக்கும் ஆட் பண்ணியிருக்காங்களா, செப்பரேட் பண்ணியிருக்காங்களான்னு பாருங்கண்ணே. ஓகேவா, நெக்ஸ்ட்டு இப்போ ஹோம்ஒர்க் பார்க்கலாமாடா? எனக்கு என்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கான்னா 5 fill in the blanks கொடுத்துருக்காண்டா. அடுத்த நெக்ஸ்ட் நம்பர் என்னன்னு பாரு. இங்கே 4, 8, 12 4 டேபிளாக இருக்கும். அண்ட் தென் இந்த நம்பருக்கு ஆட் பண்ணிகிட்டே இருக்காங்களான்னு பாரு. சரியா, அண்ட் தென் 2, 3, 4, 5, 6 என்ன நம்பர்னு பாரு. இது 2 டேபிளாக வருது. இது 10, 20, 30 10 டேபிளாக வருது. ஓகேவா, யூ மஸ்ட் டூ இட் அண்ட் சென்ட் மீ. ஓகே கண்ணு, தேங்க்யூ.